ஹரே கிருஷ்ணா. தெய்வத் ராச பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருளுரைகளுடன் அருளிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 13 பகவான் வராகரின் தோற்றம் 27ஆம் பதம். உட்சிப்தவால கச்சர கடோர சடா விதுத்வன் கரரோமசத்வக் குராஹதாப்ர சிததம்ஷ்ர ஈக்ஷா ஜோதிர் பபாசே பகவான் மஹீத்ர. மொழிபெயர்ப்பு: பூமியை மீட்பதற்காக நீரினுள் புகுவதற்கு முன்னால் பகவான் வராகர் வானில் வாளை வேகமாக சுழற்றியபடி பறந்தார். அவரது அடர்ந்த ரோகமங்கள் அலைபாய்ந்தன. அவரது பார்வை ஒளிவீசியது. மின்னுகின்ற தந்தங்களாலும் காலடி குழம்புகளினாலும் அவர் வானிலுள்ள மேகங்களை சிதறடித்தார். பொருளுரை: பக்தர்கள் பகவானை குறித்து செய்யும் பிரார்த்தனைகளில் அவரது உன்னதமான செயற்கரிய செயல்கள் பேசப்படுகின்றன. இங்கே பகவான் வராகரின் சில உன்னத தன்மைகள் கூறப்பட்டிருக்கின்றன. வானிலுள்ள மூவுலகங்களைச் சேர்ந்தவர்கள் செய்த பிரார்த்தனைகளில் இருந்து அனைத்திலும் மிகவும் உயர்ந்த பிரம்மலோகம் அல்லது சத்தியலோகம் தொடங்கி பகவான் வராகரின் உடல் வளர்ந்து கொண்டே போய் வானம் முழுவதும் வியாபித்திருந்தது என்று தெரிகிறது. பிரம்ம சம்ஹிதை அவரது விழிகளோடு சூரியனையும் சந்திரனையும் ஒப்பிடுகிறது. ஆகையினால் அவரது கண்களின் ஒளிவீச்சு சூரிய சந்திரனை போன்றே இருந்தது. இங்கே பகவான் மஹீத்ர என்று போற்றப்படுகிறார். இதன் பொருள் பெரிய மலை போன்ற தோற்றம் அல்லது பூமியின் காவலர் என்பதாகும். அதாவது பகவானின் உடல் இமயமலையைப் போன்று பெரிதாகவும் வலியதாகவும் இருந்ததென்று கூறலாம். இவ்வாறு இல்லையேல் புவிக்கோளத்தை எவ்வாறு அவர் தனது இரு தந்தங்களினால் தூக்கியிருக்க முடியும்? பகவானின் சிறந்த பக்தரான கவிஞர் ஜெயதேவர் அவதாரங்களுக்கான அவரது பிரார்த்தனைகளில் இவ்வாறு பாடுகிறார். பசதி தசன சிகரே தரணி தவலக்னா சசனி கலங்க கலேவ நிமக்னா கேசவத்ருத சுகர ரூப ஜெய ஜெகதீச ஹரே. வராகராக அவதரித்த பகவான் கேசவருக்கு கிருஷ்ணர் அனைத்து புகழும் உரித்தாகுக. பூமி கோளம் அவரது இரு தந்தங்களுக்கிடையில் இருந்தது. தந்தங்களின் நிழல் பூமியின் மேல் விழுந்து நிலவின் வடுப்போல் தோன்றியது. ஹரே கிருஷ்ணா.